Hi everyone, this is Naresh from Bookwees channel. In this video, we are going to discuss the prose Godzilla vs. Postcolonial, written by Thomas King. தாமஸ் கிங் வந்து ஒரு அமெரிக்கன் கனடியன் ரைட்டர். அதோட இவருடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து நார்த் அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் நேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. தென் இவருடைய பென் நேம் ஹார்ட்லி குட்வெதர். தென் இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னென்னா மெடிசன் ரிவர், கிரீன் கிராஸ், ரன்னிங் வாட்டர், தி ட்ரூத் அபவுட் ஸ்டோரிஸ், இதெல்லாம் தான் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரோஸில் தாமஸ் கிங் என்ன சொல்ல வர்றாருன்னா, போஸ்ட் கலோனியல் அப்படின்ற டேர்மை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்றத இவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவர் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த டைட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே காட்ஸில்லா வர்சஸ் போஸ்ட் கலோனியல், சம்திங் சம்மந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்கள் அப்படின்றதும் எடுத்துக்கலாம். இல்லை காட்ஸில்லா வந்து ரொம்ப பழமையான, அதாவது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மாதிரி ஒரு உயிரினம் அப்படின்றதாவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பழசையும் இப்போ இருக்கிற புதுசையும் கம்பேர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு டேர்ம் கொடுத்து போஸ்ட் கலோனியல் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்றத தான் அவர் இந்த ப்ரோஸ் மூலயமா சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேற ஒரு விஷயத்த கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸை கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரோஸை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போது போகலாம் ப்ரோஸ்குள்ளே. தாமஸ் கிங் இந்த எஸ்ஸேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அவர் வந்து அசம்ஷன்ஸை பற்றி பேசுகிறாரு. ஆக்சுவலாக அசம்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான திங் அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு அனெக்டோட சொல்கிறாரு, ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு, அவரோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட். அதோட அவர் வந்து அசம்ஷன்ஸ் வந்து ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்தால் அதை நம்பலாம், பட் வெறும் ஃபேன்சிஸை பேஸ் பண்ணி இருந்தால் அதை நம்பக்கூடாது அப்படின்றதையும் இம்ப்ளை பண்ணுறாரு இந்த இடத்துல. அந்த ஸ்டோரி என்னன்னா, அவர் வந்து ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃபுல் ஹைட்டை ரீச் பண்ணிட்டாராம். ஸோ அதனால் அவருடைய பேஸ்கெட் பால் கோச் வந்து, நீ வந்து பெஸ்ட்டாக விளையாடுவ பேஸ்கெட் பாலை, ஸோ நீ தான் வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த அசம்ஷன்ஸோட இவரை வந்து விளையாட வச்சிருக்காரு. பட் அதில் இவர் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. இவருக்கும் அந்த அசம்ஷன்ஸ் இருந்திருக்கு, நான் தானே ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், ஸோ நான் பேஸ்கெட் பாலை நல்லா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரியான அசம்ஷன்ஸை வச்சுக்கிட்டு இவர் விளையாடிருக்காரு. பட் அது எந்த விதத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அசம்ஷன்ஸ் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான திங். அதுக்கு நம்ம வந்து ஃபேக்ட்ஸை தான் நம்பணும், அதில் இருக்க ஃபேன்சிஸை நம்பக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. தென் இதே மாதிரி தான் போஸ்ட் காலோனியல் அந்த டேர்மை கூட நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் அசம்ஷன்ஸை வச்சு போஸ்ட் காலோனியல் அப்படின்ற டேர்முக்கு வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக அதில் இருக்க ஃபேக்ட்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத தான் இந்த ப்ரோஸில் அவர் சொல்கிற கருத்தாக இருக்குது. தென் தாமஸ் கிங் வந்து இந்த போஸ்ட் கலோனியல் அப்படின்றத வந்து தனி டேர்மாக அவர் பார்க்கல. அவர் வந்து அதுக்கு 3 டேர்ம் கொடுக்குறாரு. முதல் டேர்ம் என்னென்னா ப்ரீ கலோனியல், அப்புறம் செகண்ட் டேர்ம் வந்து கலோனியல், அதுக்கப்புறம் போஸ்ட் கலோனியல். எதுக்கு இந்த 3 டேர்மை வந்து இந்த போஸ்ட் கலோனியல் அப்படின்றதோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, பிகாஸ் போஸ்ட் கலோனியல் அப்படின்னாலே கலோனியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்றத தான் மீன் பண்ணது அந்த வேர்ட். ஆனால் இதை நம்ம பார்க்கணுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலோனியல் எப்படி வந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களையும் நம்ம நோட் டவுன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த 3 டேர்மை கொடுக்குறாரு தாமஸ் கிங். இந்த 3 டேர்ம்ஸ் என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா, ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ப்ரீ கலோனியல் ஒர்க்ஸை படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் கலோனியல் ஒர்க்ஸையும் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா போஸ்ட் கலோனியல் டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு முழு ஐடியா கிடைக்கும் போஸ்ட் கலோனியல் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறாரு தாமஸ் கிங். ஓகே, இப்போது ப்ரீ கலோனியல் கேட்டகரியில் எதெல்லாம் சேரும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் நேட்டிவ் லிட்ரேச்சர் வரும். அதோட ஓரல் ட்ரெடிஷன்ஸ், இந்த ஓரல் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய வாய் மூலயமா பரவக்கூடிய இந்த கதைகள், அப்புறம் இலக்கியங்கள், இதெல்லாம் தான் இந்த ப்ரீ கலோனியல் டேர்முக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் இந்த போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நேட்டிவ் பீப்புளால் தான் எழுதப்படுது. பட் அது வந்து காலனைசர்ஸ் வந்து போனதுக்கப்புறமா அவங்களுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்கும். ஆஃப்டர் தி காலனைசேஷன் அப்படின்றதுனால தான் அது போஸ்ட் கலோனியல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் இங்கே இம்ப்ளை பண்ணுறாரு. அதாவது போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்றது நேட்டிவ் பீப்புளால் எழுதப்படுது, அது ஆஃப்டர் காலனைசேஷனுக்கு அப்புறமா எழுதுறதுனால அது போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கிங் சொல்கிறாரு. அதோட இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. என்னன்னா, அதாவது இந்த போஸ்ட் கலோனியல் அப்படின்ற டேர்மோட 3 டேர்ம்ஸ் அவர் சம்மந்தப்படுத்தினார்ல முன்னாடி, ப்ரீ கலோனியல், கலோனியல் அண்ட் போஸ்ட் கலோனியல். இந்த 3 டேர்மையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஒப்ரெஷன்
அந்த ஒப்ரெஷனை அனுபவிக்கிறாங்கல்ல அந்த நேட்டிவ் பீப்புள், காலனைசர்ஸ் வந்து போனதுக்கப்புறம், ஐ மீன் அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க மூலியமாக இவங்க அனுபவிக்கிற அந்த ஒப்ரெஷன்ஸ், இவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தோடைய ப்ராடக்டாக தான் இருக்கணும். அது இந்த காலனைசர்ஸுடைய காலனைஸ்டு பர்சன்ஸ் சஃபர் ஆகிற விஷயங்கள் தான் போஸ்ட் கலோனியல் அப்படின்றத சொல்லணும். அதுதான் அதுக்கான கரெக்டான டேர்ம் அப்படின்றத சொல்கிறாரு கிங். பட் அதை விட்டுட்டு இந்த டேர்மை ஜென்ரலாக ஓவராக எல்லாத்துக்கும் அப்படியே இது போஸ்ட் கலோனியல், அதுக்கப்புறம் எழுதப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே போஸ்ட் கலோனியல் சொன்னால் எப்படி, எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத தான் கொஷின் பண்ணுறாரு தாமஸ் கிங். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கலோனியல் அப்படின்ற டேர்மோடைய நிறைய அசம்ஷன்ஸ் வந்து கன்ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அது என்னென்னா, இந்த போஸ்ட் கொலோனியல் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணிட்டாலே இந்த யூரோப்பியன்ஸோடைய அரைவலை தான் மீன் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த டேர்ம் வந்து நேஷ்னலிசம் சம்மந்தப்பட்டது, இது வந்து ஒரு பேட்ரியாட்டிக் அந்த ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த விதமான எலமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஒர்க்கில் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாமே அசம்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு தாமஸ் கிங். இந்த போஸ்ட் கலோனியல் அப்படின்றது டேர்ம் வந்து கனடியன் லிட்ரேச்சரை டெஸ்கிரைப் பண்ணலாமே தவிர, பட் இது வந்து ரொம்ப இன்அடிக்குவேட்டாக இருக்குது. இதால் வந்து ஒரு நேட்டிவ் லிட்ரேச்சரை டெஸ்கிரைப் பண்ண முடியவே முடியாது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்கிறாரு தாமஸ் கிங். பிகாஸ் இந்த லிட்ரேச்சருடைய மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா, இந்த காலனைசர்ஸ், அதுக்கப்புறமா அந்த காலனைஸ்டு எப்படி வந்து காலனைசர்ஸுடைய ரூல் இருந்திருக்கு, அவங்க வந்து எந்த மாதிரியெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி மோசமாக ரூல் பண்ணியிருக்காங்க, அந்த பாதிப்புகள் வந்து எப்படி காலனைஸ்டு பர்சன்ஸ் மேலே தெரிஞ்சிருக்கு, இப்படின்ற இந்த விஷயங்களை தான் இந்த லிட்ரேச்சர் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுதே தவிர, அதில் நேட்டிவ் லிட்ரேச்சருக்கான எந்த விதமான எலமெண்ட்ஸும் இல்லாமல் போயிடுது. அதிகப்படியான விஷயங்கள் அதில் இல்லை. ஸோ இந்த போஸ்ட் கலோனியல் அப்படின்றத டேர்மை வச்சு நேட்டிவ் லிட்ரேச்சரை டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நேட்டிவ் லிட்ரேச்சர்னா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவரும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக 4 டேர்ம்ஸ் அவர் கொடுக்குறாரு. அந்த 4 டேர்ம்ஸ் மூலியமாக நம்ம வந்து நேட்டிவ் ரைட்டிங்கை டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னென்னா ட்ரைபல், செகண்ட் வந்து இன்டர்ஃபியூஷனல், தேர்ட் வந்து பாலிமிக்கல், அண்ட் ஃபோர்த் ஒன் அசோசியேஷனல். இந்த 4 டேர்ம்ஸ் அவர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, இந்த 4 வேர்ட்ஸுமே லெஸ் சென்டர்டாகவும் லெஸ் நேஷ்னலிஸ்டிக்காகவும் இருக்கிறது தான் அதுக்கான காரணம். ஸோ இந்த 4 வேர்ட்ஸும் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைபையோ இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் எத்னிக் பீப்புள்ஸையோ அது மீன் பண்ணலை, ஹோல் வேர்ல்டுக்கு அது பொதுவாக இருக்கிறது தான் காரணம். தென் அந்த 4 டேர்ம்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைபல். நேட்டிவ் ரைட்டிங்கில் இந்த டேர்ம் ட்ரைபல் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரைப் இல்லைனா வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க லிட்ரேச்சரை தான் இந்த ட்ரைபல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. ஐ மீன் ட்ரைபல் லிட்ரேச்சர் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ட்ரைபல் லிட்ரேச்சர் வந்து எப்படின்னா, இது வந்து வெளி உலகத்துக்கு ஷேர் ஆகாது. அதாவது அந்த ட்ரைப்குள்ளேயே அந்த கம்யூனிட்டிக்குள்ளவே இது ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர வெளியில் வரதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் இதில் வந்து லாங்குவேஜ் பேரியரும் கூட ஒரு ரீசன். ஒரு பர்டிகுலர் ட்ரைபோடைய லாங்குவேஜ் மற்ற ட்ரைப்ஸ்க்கு தெரியறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படி தெரிஞ்சாலும் கூட இவங்க வந்து இவங்களுடைய லிட்ரேச்சர் அண்ட் ஸ்டோரிஸை வந்து அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அதில் இவங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த ஸ்டோரிஸில் இருக்கலாம். அதெல்லாம் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காகவும் அவங்க வந்து தங்களுடைய லிட்ரேச்சரை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க இந்த ட்ரைபல் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோப்பி ட்ரைபல் பீப்புள் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய லிட்ரேச்சர் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முயற்சியும் பண்ணலை. யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அதை அவங்க சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இதுக்கு. தி செகண்ட் டேர்ம் இன்டர்ஃபியூஷனல். இந்த டேர்ம் வந்து அதோட மீனிங்கை நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இன்டர்ஃபியூஷனல், இன்டர் இந்த சென்ஸ் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஃபியூஷனல்னா ஒன்னா ஜாயின் பண்ணுறது, தட் இஸ் பிளெண்டிங்னு எடுத்துக்கலாம். அதாவது வந்து இது நேட்டிவ் லிட்ரேச்சருடைய ஒரு பார்ட். இந்த பார்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பிளெண்டிங் ஆஃப் ஓரல் லிட்ரேச்சர் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சரை இதுக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த இன்டர்ஃபியூஷனல் லிட்ரேச்சர் அப்படின்றது ஓரல் ட்ரெடிஷனில் சொல்லப்படக்கூடிய கதைகள், பாடல்கள், இது எல்லாத்தையுமே ரிட்டன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதாவது எழுதியிருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே லவுடாக ரீட் பண்ணி அதை படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தாமஸ் கிங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஹாரி ராபின்சன்ஸுடைய ரைட் இட் ஆன் யுவர் ஹார்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், அதை வந்து சத்தமாக படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை சத்தமாக படிக்கும் போது அந்த ஓரல் ட்ரெடிஷன் அது வந்து ரிட்டன் ட்ரெடிஷனுக்குள்ளே அப்படியே இதுவாகியிருக்கு, கன்ஜாயின் ஆகியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அண்ட்
இதில் ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஸ்டோரிஸை வந்து சத்தமாக படிக்கும் போது அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டைப் வந்து இன்டர்வியூஷனல். நெக்ஸ்ட் டேர்ம் பாலிமிக்கல். இந்த பாலிமிக்கல் டேர்ம் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, லிட்ரேச்சரில் தட் இஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லைனா இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச், அதாவது காலனைசர்ஸுடைய லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கும். எய்தர் இன் நேட்டிவ் லாங்குவேஜ் ஆர் இன் ஃபாரின் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச், பிகாஸ் தீஸ் டூ கண்ட்ரீஸ் ஹவ் காலனைஸ்ட் அதர்ஸ் அ லாட். ஸோ அவங்களுடைய லாங்குவேஜ்லேயும் எழுதப்பட்டிருக்கலாம். அண்ட் இந்த லிட்ரேச்சர் வந்து ஒரு கிளாஷ், நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் கல்ச்சருக்கு ஒரு கிளாஷாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டாக, ரெண்டும் சண்டை போடுற விதத்தில் இருக்கும். அதாவது நேட்டிவ் வேல்யூஸ்க்கும் நான் நேட்டிவ் வேல்யூஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ், அப்புறம் அந்த கான்ட்ரரினஸ், இது எல்லாத்தையுமே அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அதில் வந்து நான் நேட்டிவ் வேல்யூஸை நேட்டிவ் வேல்யூஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது தான் இந்த பாலிமிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஒன்று வந்து பீட்ரைஸ் குல்டன்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஏப்ரல் ரெயின்ட்ரி அண்ட் மரியா கேம்பல்ஸ் ஆஃப் பிரீட். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் டி அரே மெக்னிக்கல்ஸ் த சரவுண்டட் அண்ட் வின் ஃப்ரம் அன் எனிமி ஸ்கை. அதுக்கப்புறம் ஹோவர்ட் ஆடம்ஸ் பிரிசன் ஆஃப் கிராஸ். இந்த 4 ஒர்க்ஸை வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு பாலிமிக்கல் லிட்ரேச்சர். அண்ட் இந்த பாலிமிக்கல் லிட்ரேச்சர் எதோட டீல் பண்ணுதுன்னா, அதாவது நான் நேட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இம்போசிஷன்ஸ், பொலிட்டிக்கல், சோஷியல், சயின்டிஃபிக், இந்த 3 விஷயங்கள் வந்து நான் நேட்டிவ் பீப்புளால் ஒரு நேட்டிவ் பீப்புள் மேலே இம்ப்ளை பண்ணப்பட்டிருக்கும், இல்லைனா திணிக்கப்பட்டிருக்கும். அந்த 3 விஷயங்கள், அதாவது பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் சயின்டிஃபிக், இந்த 3 விஷயங்களை ரெசிஸ்டண்ட்டாக பயன்படுத்தி அதுக்குள்ளே போய் விழாமல் எப்படி நேட்டிவ் கம்யூனிட்டி தன்னுடைய பாரம்பரியத்தையும், ட்ரெடிஷன், கல்ச்சர், இது எல்லாத்தையும் எப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த லிட்ரேச்சர், இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சருக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தாமஸ் கிங் சொல்கிறாரு. அதுதான் பாலிமிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னும் சொல்கிறாரு. இது நேட்டிவ் லாங்குவேஜில் எழுதப்படும், இல்லைனாலும் இங்கிலீஷ் இல்லை ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கலாம். லாங்குவேஜ் இங்கே பேரியர் கிடையாது. பட் கான்செப்ட் என்னென்னா, எப்படி அந்த ஒரு நேட்டிவ் கம்யூனிட்டி அவங்களுடைய ட்ரெடிஷன், கல்ச்சரை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதா மேட்டர். த 4th term அசோசியேஷனல் லிட்ரேச்சர் இன் நேட்டிவ் ரைட்டிங். இந்த டைப் ஆஃப் ரைட்டிங் வந்து மோஸ்ட்லி நேட்டிவ் கம்யூனிட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும். ஆனால் சில நேரங்களில் நான் நேட்டிவ் கம்யூனிட்டியை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லிட்ரேச்சர் வந்து இட் அவாய்ட்ஸ் சென்ட்ரிங் த ஸ்டோரி ஆன் நான் நேட்டிவ் கம்யூனிட்டி ஆர் ஆன் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் 2 cultures. அதாவது இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் திங்கையும் வந்து சென்டர் பண்ணாது. அதாவது இதை ஃபோக்கஸ் பண்ணி அது சொல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேட்டிவ் பர்சன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணியும் பேசாது. நேட்டிவ் பர்சன்ஸை பற்றி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸோ இல்லை அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெடிஷன், அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர், இந்த விஷயங்களையும் சப்போர்ட் பண்ணி பேசாது இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சர், அதாவது அசோசியேஷனல் அப்படின்னு சொல்கிறாரு தாமஸ் கிங். இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சரில் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நேட்டிவ் பீப்புள் வந்து எழுதப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு பிளெயின் லைனில், ஒரு ஃப்ளாட்டாக ஒரு லைனில் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகாமல் நார்மலாக யூஸ்வலாக போகிற ஒரு லைனில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறார் இவர். அதனால் ரீடர்ஸ் வந்து இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சர்லேருந்து நிறைய ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதில் வேற திடீர்னு சடனாக எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஒரு காமனான ஒரு நேட்டிவ் பீப்புள், ஒரு நேட்டிவ் கம்யூனிட்டியில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத ஒரு பொறுமையான ஒரு மூமெண்ட்டில் தான் இந்த ஸ்டோரி லைன் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சரில். இந்த லிட்ரேச்சரை படிக்கும் போது ஒரு நான் நேட்டிவ் ரீடரால் ஓரளவுக்கு இந்த நேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே வர முடியும். இந்த கம்யூனிட்டி, இந்த பீப்புளெலாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, பட் அது தாண்டி அந்த நேட்டிவ், அந்த பீப்புளுடைய டீப்பான திங்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷனோ இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து இந்த ரைட்டிங்ஸில் இருந்து மறைக்கப்படுது அப்படின்றதும் சொல்கிறாரு. அது இந்த நான் நேட்டிவ் பீப்புளால் புரிஞ்சுக்க முடியாது, அது வந்து இதில் தெளிவாக கொடுக்க மாட்டாங்க அவங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதே சமயம் இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சர், அசோசியேஷனல் லிட்ரேச்சரில் ரொம்ப ரொமான்டிசைஸ்டு பண்ண வியூஸ் அது எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டாங்க. நேட்டிவ் பீப்புளுடைய லைஃப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணியும் இந்த லிட்ரேச்சர் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. இதுக்கு அவர் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒன்று பேசில் எச் ஜான்ஸ்டன்ஸுடைய இந்தியன் ஸ்கூல் டேஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ரூபி ஸ்லிப்பர் ஜாக்ஸுடைய ஹானர் தி சன் அப்படின்ற இந்த 2 ஒர்க்ஸை தான் அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு அசோசியேஷனல் லிட்ரேச்சருக்கு.
இந்த 2 ஒர்க்ஸ்லையுமே ஜென்ரலாக டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நேட்டிவ் பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். தென் இதில் ஜான்ஸ்டனுடைய இந்தியன் ஸ்கூல் டேஸ் அந்த ஸ்டோரி பிளாட் வந்து எங்கே நடக்கிற மாதிரி இருக்கும்னா ஒரு போர்டிங் ஸ்கூலில் நடக்கிற மாதிரி இருக்கும். தென் ரூபி ஸ்லிப்பர் ஜாக்கோடைய ஆனர் தி சன் வந்து எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆன்டாரியோ அப்படின்ற ஒரு பிளேஸில், ஐ மீன் கனடாவில், அங்கே இருக்க ஒரு ஐசோலேட்டட் நேட்டிவ் கம்யூனிட்டியோடைய லைஃப் ஸ்டைலை பற்றியும் இதில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கிங் சொல்கிறாரு. இந்த 2 ஒர்க்லையுமே எந்த விதமான ரொமான்டிசைஸ்டு வேர்ஷன் ஆஃப் வியூவும் இருக்காது. அதுக்கப்புறம் சென்டர் பண்ணியும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ எதையுமே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. காமனான ஒரு ஸ்டோரி அவுட்லைனாக தான் இந்த 2 ஒர்க்குமே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து அசோசியேஷனல் லிட்ரேச்சருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கார் தாமஸ் கிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். தாமஸ் கிங் வந்து எப்படி இதை கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, போஸ்ட் கலோனியல் அப்படின்ற அந்த ஒரே ஒரு சிங்கிள் டேர்மை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா லிட்ரேச்சரையுமே டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் அவர் இம்ப்ளை பண்ணி கடைசி வரைக்கும் சொல்லி கன்க்ளூடும் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பட் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லலை. போஸ்ட் கலோனியல் அப்படின்ற டேர்மை வந்து மொத்தமாக தூக்கி போட்டுடணும், அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு லிட்ரேச்சருக்கும் இப்படி பர்டிகுலராக நம்ம ட்ரெய்ட்ஸ் வச்சு நம்ம பிரித்து பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது, அதை சொல்லி அப்படியே இது பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு தாமஸ் கிங். அப்படி சொல்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் இந்த ப்ரோஸில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இவர் வந்து ஒரு போஸ்ட் கலோனியல் ரைட்டர் கிடையாது அப்படின்றத அவர் அப்ஜெக்ட் பண்ணி, நான் வந்து ஒரு நேட்டிவ் ரைட்டர் தான் அப்படின்றத அவர் ஒரு இடத்துல இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பார். அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஒர்க்ஸை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ காய்ஸ்.